கிச்சன் ஃபுல்லாகவே நம்ம ப்ரொஃபைல் ரெடி பண்ணியிருக்கோம் சார். ப்ரொஃபைல் ஆகிட்டு ஃப்ரீயாகவே நம்ம காம்ப்ளிமெண்ட்ரியாக ப்ரொஃபைல் மட்டும் கொடுத்துருவோம். ஓகே ஓகே. ஏன்னா அது பண்ணோம்னா சைட் கொஞ்சம் லுக்காக இருக்கணுன்றதுனால காம்ப்ளிமெண்ட்ரியாகவே நம்ம ப்ரொஃபைல் மட்டும் கொடுத்துறோம் சார். நம்ம பார்த்தோம்னா காங்கிரீட் போட்டு டிஷ்வாஷர் உள்ள வச்சிருக்கோம். இது காங்கிரீட் தான் சார். இது காங்கிரீட். ஆமாம். இப்போ நார்மலாக ப்ளைவுட்டில் பண்ணுறதை விட இந்த கிளாஸில் ப்ரொஃபைல் டோராக பண்ணுறது கொஞ்சம் ரேட்டு கூட தானே? ரேட்டு கூட தான் சார். அதிலே தான் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ரேட் தனியாக நம்ம எதுவும் காசு பண்ணல. இப்போ கிளைண்ட்டுக்கு நான் வந்து லேமினேட் தான் சொல்லியிருந்தேன். நான் அக்ரிலிக்கே போட்டு கொடுத்துருக்கேன். ஸ்டார்டிங்லேயே நம்ம ரெண்டல் டைம்லேயே வந்துட்டு எல்லாமே உள்ளலாம் டவுட்லாம் சொல்லி எல்லாமே கிட்ட இருந்து பண்ணியிருக்கோம். இதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் சைட் விசிட்டுக்கோ மற்ற ட்ராவல் எக்ஸ்பென்ஸோ ஹிடன் சார்ஜஸ் நமக்கு எதுவுமே கிடையாது சார். ஸ்கொயர் ஃபீட் அமௌண்ட் தான். எத்தனை டைம் வந்துட்டு போனாலுமே அது ஹிடன் சார்ஜஸ் எதுவுமே வாங்குறது இல்லை. ப்ளக் பாயிண்ட்ஸ் உள்ளே இருக்கும். கேபிள்ஸ்லாம் கரெக்டாக இது உள்ளே வர மாதிரி ஹிடன் ஒயர் எதுவுமே தெரியாது சார். எல்லாமே ஹிடனில் வந்துடும். இது மேலேயே ஒட்டிடுவாங்க சில பேர். தனியாக இந்த சைஸ்க்கு வர வச்சு மேலே பேஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். பார்க்கும்போது உங்களுக்கு ஈவனாக இருக்கும் சார். கிச்சனில் மட்டும்தான் பொதுவாக BWP கிரேட் யூஸ் பண்ணுவாங்க ப்ளைவுட். நம்ம கிச்சனில் இல்லாமல் எல்லா ஏரியாவுக்குமே BWP தான் போட்டிருக்கோம். நம்ம ப்ராஜெக்ட் பண்ணாலே கமர்ஷியலில் ப்ளைவுட் உள்ளே வராது. எல்லா இடத்துக்குமே BWP தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். கிச்சன் என்ட்ரன்ஸில் கிச்சனுக்கு இப்போ டைனிங் ஏரியா அங்கே இந்த சைட்டில் இல்லாதனால டைனிங்காக இந்த ஏரியா நம்ம கொடுத்துருக்கோம். எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீட்டில் இன்டீரியர் டிசைன் எப்படி பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரியான மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன பட்ஜெட்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கிச்சனில் என்ன மாதிரியான டிசைன் பண்ணியிருக்காங்க, அதுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆகியிருக்கு அப்படின்றதும் நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும். அதையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மட்டும் இல்லாமல் ஒரு வீட்டுக்கு இன்டீரியர் டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு வீட்டில் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்லேயே உங்களுக்கு சிட் அவுட் ஏரியாவுக்கு மேலே ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி வீட்டுக்குள்ளே என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத உள்ளே போய்ட்டு பார்க்கலாம். ஓகே சார். இப்போ இங்கே ஹாலில் வந்து டிவி யூனிட்டு அதோட சேர்ந்த மாதிரி ஒரு பூஜா யூனிட்டாக. பொதுவாக அந்த டிவி யூனிட்டோட பூஜா யூனிட் இருக்கும், நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லையா? இது என்ன மாதிரி பண்ணியிருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்கள். என்ன மெட்டீரியலு? டிவி யூனிட் பார்த்தீங்கன்னா கிச்சனில் மட்டும்தான் பொதுவாக BWP கிரேட் யூஸ் பண்ணுவாங்க ப்ளைவுட். நம்ம கிச்சனில் இல்லாமல் எல்லா ஏரியாவுக்குமே BWP தான் போட்டிருக்கோம். நம்ம ப்ராஜெக்ட் பண்ணாலே கமர்ஷியலில் ப்ளைவுட் உள்ளே வராது. எல்லா இடத்துக்குமே BWP தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது ஃப்யூச்சரில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அதுக்கான குவாலிட்டியாக நம்ம கொடுக்கணும் சைட்டில் அப்படின்றத தான் சார். ஓகே ஓகே. இப்போ இந்த டிவி யூனிட்டில் நம்ம அந்த ஒயரிங் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து என்ன பார்க்கணும் அப்படின்றது? ஆமாம் சார். நம்ம சிவில் ஒர்க் பண்ணும்போது இந்த டிவி யூனிட் பண்ணும்போது நம்ம எந்த இடத்துல பேஸ் பண்ண போகிறோம், அந்த பேஸ் வந்து சில பேர் கீழே வைப்பாங்க, மேலே வைப்பாங்க, எந்த இடத்துல பண்ண போகிறோம் அந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ்லாம் முன்னாடியே ப்ராப்பராக செட் பண்ணணும். ஓகே. கேபிள் ஒயர்ஸ்லாம் வர்றதுக்கு ப்ரொவிஷன் கொடுக்கணும் சார். கரெக்டாக அந்த இடத்துல கொடுத்தோம்னா இந்த பாக்ஸ்குள்ளே கரெக்டாக வரணும். கூட ஃபியூச்சரில் நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காமல் இருக்கும் சார். பாயிண்ட்டு மேலே கீழே மாற்றி வச்சிட்டிங்கன்னா சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். ஃபியூச்சரில் மாற்றுறதுக்கான இது வரும். நார்மலாக ஃப்ளக் பாயிண்ட்ஸ்லாம் உள்ளே வச்சுட்டு அதுக்கான சுவிட்ச் பாயிண்ட்ஸ்லாம் மேலே கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணி தான் இது உள்ளே இருக்குது. ஆமாம் சார். ஃப்ளக் பாயிண்ட்ஸ் மட்டும் உள்ளே இருக்கும். கேபிள்ஸ்லாம் கரெக்டாக இது உள்ளே வர மாதிரி ஹிடன் ஒயர் எதுவுமே தெரியாது சார். எல்லாமே ஹிடனில் வந்துடும். இந்த ஒயர் கூட டிவிக்கு பேக் சைடு போயிடும். எதுவுமே ஹிடன் தான். எல்லாமே ஹிடன் தான் சார் இருக்கும். ஓகே. இது சுவிட்ச் ஆக்சஸ்லாம் மேலே வந்துடும். ஃப்ளக் பாயிண்ட்ஸ்லாம் உள்ளே வந்துடும் சார். இது ஒரே ஒரு சாக்கெட் மட்டும் கொடுத்துருக்கோம். இது வந்து மொபைல் சார்ஜருக்கும் அவங்க வேறு எதனா பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சார். யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் மேலே வச்சுருக்கீங்க. ஆமாம் சார். கபோர்டு ஒருவேளை தரையில் வைக்கிற மாதிரி இருந்தாக்கா அந்த இடத்துக்கு நம்ம ஃப்ளக் பாயிண்ட்ஸோ அந்த ஒயர் வர்றது, கேபிள்ஸ் வர்றது, கேமரா ஒயர் வர்றதுலாம் அந்த இடத்துல மார்க் பண்ணி டேரெக்டாக அங்கே வர்ற மாதிரி ஃபியூச்சரில் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி செக் பண்ணுற மாதிரி பண்ணிக்கணும் சார். கட்டும்போதே அதெல்லாம் பிளான் பண்ணிக்கணும் சார். ஓகே ஓகே ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 1mm லேமினேட் தான் சார் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா பபுள்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். லேமினேட் 1mm போகும்போது அவாய்ட் பண்ணலாம். லூவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். லூவருக்கு மேலே ப்ரொஃபைல் லைட் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம சைட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் லைட் காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருவோம். சைட்டு ஃபுல்லாகவே எல்லாருக்கும் ப்ரொஃபைல் லைட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருவோம் நம்ம. அதுக்கான எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்டும் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது எனக்கு பிஃபோராக எனக்கு சொன்னீங்கன்னா எங்கெங்கே எனக்கு வேணும், எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் வேணும் எனக்கு வச்சு கொடுத்து அதுக்கு அந்த மாதிரி நான் முன்னாடியே உங்களுக்கு ப்ரொவிஷன்ஸ்லாம் சொல்லிவிடுவேன். சைட்டை டேரெக்டாக சைட் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எல்லா ப்ரொவிஷனும் நான் சொல்லிவிடுவேன். இதில் லூவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு அந்த மாதிரி பூஜா யூனிட்டுக்கு இன்பில்டாக கேட்டிருந்தாங்க. டிவி யூனிட்லேயே கேட்டிருந்தாங்க. டிவி பூஜா யூனிட்லேயே உங்களுக்கு ப்ரொஃபைல் எல்லாம் கொடுத்துருக்கோம். இதில் வந்து அந்த பூஜா டிவிஷனல் சாங் கேட்கறதுக்காக ஒரு பாயிண்ட் வச்சிருக்கோம். பாயிண்ட். ஓகே. இது லேமினேட் பார்த்தீங்கன்னா இன்னர்லேயே ப்ரௌன் கலர் டீ குட்லாம் கொடுத்துருக்கோம். ஆஃப் ஒயிட் கொடுத்தோம்னா ப்ரொஃபைல் வரதுனால எங்கெங்கே ப்ரொஃபைல் வருது அதுக்கெல்லாம் டீ குட் ப்ரௌன் கலர் தான் சார் கொடுப்போம். இப்போ இது கீழே இருக்கிறது ட்ராயர் தான் சார். இது டிசைன் பிளான் பண்ணிட்டு நம்ம ஒன்ஸ் சைட் சைன் பண்ணுறோம் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா ஃப்ரீ டிசைன் 3 டிசைன் கொடுத்துருவோம் சார் கிளைண்ட்டுக்கு. ஃப்ரீ டிசைன் கொடுத்த பிறகு தான் அது ஓகே கிளைண்ட் ஓகே பண்ண பிறகு தான் நம்ம சைட்டே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே ஓகே. இப்போ இந்த வீட்டுக்கும் அதே மாதிரி ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்கீங்க. ஆமாம் சார். டிசைன் கொடுத்துட்டு கிளைண்ட் ஓகே பண்ண பிறகு தான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இது வந்து பேக் சைடில் ஒரு வால் இருக்கா? இது வால் எதுவும் கிடையாது சார். இது வால் வந்து ஒரு 3 feet வரைக்கும் தான் வால். நம்ம அதுக்கு மாரி டிவி யூனிட்டே பார்ட்டிஷன் தான் பண்ணியிருக்கோம்.
பார்ட்டிஷனாகவே டிவி யூனிட்டை நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே. இப்போ இந்த திக்னஸ் ஃபுல்லாகவே வந்து திக்னஸ் ஃபுல்லாகவே நம்ம பாக்ஸ் ப்ளைவுட் மாதிரி தான் செட் பண்ணியிருக்கோம். ஓகே. தேவையான லைட்டிங் பாயிண்ட்ஸ்லாம் நம்ம முன்னாடியே கேட்டு நான் எலக்ட்ரிஷியன்ட்ட நம்ம டேரெக்டாக மீட் பண்ணிவிட்டு சைட்டுக்கு வந்து மீட் பண்ணி அவங்கள்ட்ட எல்லாமே சொல்லிட்டு தான் செட் போயிடும். அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுத்துட்டாங்க. நம்மளும் லைட்டிங்லாம் கரெக்டாக பண்ணி கொடுத்தாச்சு. இல்லை கோல்டன் ப்ரொஃபைல் பண்ணியிருக்கோம் சார். ஃப்ளாட் ப்ரொஃபைல் சொல்லுவாங்க. இது மேலேயே ஒட்டிடுவாங்க சில பேர். இந்த ப்ரொஃபைல் வந்து மைக்கை ஒட்டிட்டு அது மேலே ஒட்டிடுவாங்க. இதோட திக்னஸ் வந்து தனியாக தெரியும். ஆமாம் ஆமாம் ஆமாம். அதனால் இது நம்ம கரெக்டாக ஒன்று கொடுத்ததுனால இது தனியாக இந்த சைஸ்க்கு வர வச்சு மேலே பேஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். பார்க்கும்போது உங்களுக்கு ஈவனாக இருக்கும் சார். ஓகே ஓகே ஓகே. இப்போ இதில் வந்து ஃபால் சீலிங் ஒர்க்கும் உங்களோட தான்? இந்த ஃபால் சீலிங் இந்த வீடு ஃபுல்லாகவே நம்ம தான் சார் பண்ணி கொடுத்துருக்கோம் இன்டீரியர் சேர்த்து. ஓகே. ஃபால் சீலிங் பண்ணும்போது நிறைய டிசைன்ஸ் எனக்கு தேவையில்லை, சிம்பிளாக இருக்கலான்னு தான் கிளைண்ட் ஃபீல் பண்ணாங்க. அது மாதிரி ஒரு சின்ன பார்டர் கொடுத்து ஸ்ட்ரிப் லைட் மட்டும் கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறதாக கொடுத்துருக்கோம் சார். ஓகே சார். இப்போ இது கிச்சனா? ஆமாம் சார், அது கிச்சன். இந்த கிச்சனுக்கு முன்னாடி இது எதுக்காக பண்ணியிருக்கீங்க? இன்டீரியர் கிச்சன் என்ட்ரன்ஸில் கிச்சனுக்கு இப்போ டைனிங் ஏரியா அங்கே இந்த சைட்டில் இல்லாதனால டைனிங்காக இந்த ஏரியா நம்ம கொடுத்துருக்கோம். ஹிடன் ஃபோல்டிங் டைனிங் வரும் சார். இது வேணா கிளைண்ட் வந்து சாப்பிட்றாங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா திரும்ப வந்து இந்த ஏரியா நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஓ ஓகே. இதில் ஏற்கனவே வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் பர்பஸ்க்காக கொடுத்துருக்காங்க. இது அவுட்டர் தெரியக்கூடாதுன்றதை ஹிடன் ஏரியாக்காக நம்ம இந்த இது மோட்டர் பர்பஸ்க்காகவும் இது வந்து எலக்ட்ரிக்கல் பர்பஸ்க்காகவும் நம்ம ஹிடன் பண்ணி கொடுத்துருக்கோம் சார். புஷ் டைப்பில் ஹேண்டில் இல்லாமல் கொடுத்துருக்கோம். இதில் சரி சார். இதுக்கு பேக் சைடில் லைட், பேக் சைடில் வந்து ஹிடன் ஆகிற மாதிரி லைட்டிங் கொடுத்துருக்கோம் சார். ஓகே. இது எல்லாத்துக்குமே நம்ம மெயின் பாயிண்ட் தான் சார். ஃபஸ்ட்டு நம்ம சைட் ஒர்க் பண்ணும்போது எலக்ட்ரிக்கல் ஒர்க்காகவோ ப்ளம்பிங் ஒர்க்காகவோ சிவில் ஒர்க்காகவோ டவுட் இருக்கோ நம்ம சைட் ஒர்க் பண்ணும்போதே கூப்பிட்டாங்கன்னா என்னென்ன பாயிண்ட்ஸோ நமக்கு கிளியராக உங்களுக்கு சொல்லிவிட்டு மார்க் பண்ணி கொடுத்துட்டு வந்துடலாம். ஃப்ரீ சைட் விசிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எல்லாமே சொல்லிட்டு வந்துடும் சார். இங்கே வந்து நீங்கள் அது மாதிரி பார்த்து தான் பண்ணி கொடுத்தோம்? ஆமாம் சார். இங்கே சைட்டு வந்து முன்னாடியே வந்து எல்லாமே செக் பண்ணி அவங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துருந்தா அதுக்கப்புறம் தான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே. இந்த பாயிண்ட்ஸும் சரி, இங்கே லைட்டிங் வரது, இங்கே சின்ன பேனலிங் கொடுத்து இங்கே லைட்டிங் வேணுன்றதாக பண்ணியிருக்கோம். நம்ம எல்லா ஏரியாலும் ப்ரொஃபைல் சொன்ன மாதிரி கிச்சன்லேயும் முன்னாடியே நம்ம பாயிண்ட்ஸ்லாம் அவங்கள்ட்ட கிளைண்ட்டை கேட்டு எலக்ட்ரிஷியன்ட்ட சொல்லிவிட்டு பாயிண்ட்ஸ்லாம் வாங்கி கிச்சன் ஃபுல்லாகவே நம்ம ப்ரொஃபைல் ரெடி பண்ணியிருக்கோம் சார். ப்ரொஃபைல் ஆகிட்டு ஃப்ரீயாகவே நம்ம காம்ப்ளிமெண்ட்ரியாக ப்ரொஃபைல் மட்டும் கொடுத்துருவோம். ஓகே ஓகே. ஏன்னா அது பண்ணோம்னா தான் சைட் கொஞ்சம் லுக்காக இருக்கணுன்றதுனால அதுக்கு தனியாக கோட் பண்ணோம்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கனால காம்ப்ளிமெண்ட்ரியாகவே நம்ம ப்ரொஃபைல் மட்டும் கொடுத்துறோம் சார். நல்லா ஃபுல்லாக கொடுத்துருக்கீங்க. அது மேலே கீழே கொடுத்துருக்கோம். இந்த கேபினெட்டுக்குள்ளேயும் எல்லா கேபினெட்டுக்குள்ளேயும் இருக்கும் சார். ப்ரொஃபைல் வர ஏரியா பூராவே ப்ரௌன் கலரில் நம்ம கொடுத்துருப்போம். அந்த உள்ள லேமினேட் வந்து நார்மலாக ஆஃப் ஒயிட் தான் யூஸ் பண்ணுவாங்க. மற்ற ஏரியாவுக்கு வந்து ஃபேப்ரிக் லேமினேட் யூஸ் பண்ணியிருக்கோம் விர்கோவில். கிச்சனுக்கு ஓப்பன் ஏரியாவுக்கு மட்டும் நம்ம டீக்குட் லேமினேட் கொடுத்துருக்கோம் சார். ஓகே ஓகே. இங்கேயும் உள்ள அது மாதிரி ஆமாம் சார். லைட்டிங் வர ஏரியாவில் மட்டும் உங்களுக்கு டீக்குட் கலர் ப்ரௌன் கலர் வந்துடும். ஓகே. இந்த கிச்சனோட சைஸ் என்ன இருக்கும்? கிச்சனோட சைஸ் 12x11 சார். 12x11. இதில் எல் ஷேப்பில் பண்ணியிருக்கோம் சார். ஓகே. இது வந்து ஃபுல்லி மாடுலரா இல்லை கான்கிரீட் போட்டு? அதுக்கு கான்கிரீட் போட்டு தான் சார் பண்ணது. நம்ம ஸ்டார்டிங்கில் சிவில் ஒர்க் பண்ணும்போதே வந்து என்னென்ன வேணுன்றத ப்ரொவிஷன் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லாமே சொல்லி கான்கிரீட் என்ன ஹைட் வேணுன்றதை அவங்களுக்கு கிளைண்ட்டுக்கிட்ட கேட்டுட்டு ஓகே ஹாப் வைக்கிறதுக்காகவோ உங்கள் மல்டிபர்பஸ் சிங்க் வைக்கிறதுக்காகவோ சின்ன பாயிண்ட்ஸோ எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் ப்ளம்பிங் பாயிண்ட் எல்லாமே மார்க் பண்ணி கொடுத்துட்டு தான் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த ஹைட்டு கூட டிஷ்வாஷர் வைக்கிற மாதிரி தான் சார் பிளான் பண்ணி கான்கிரீட் போட்டிருக்கு. இப்போ நார்மலாக மாடலர் பண்ணும்போது மாடலர் பண்ணால் தான் டிஷ்வாஷர் வைக்கணுன்ற இதுவே இருக்குது. மாடலர் பண்ணால் தான் டிஷ்வாஷர் வைக்க முடியுன்றதாக இருக்குது. இப்போ நம்ம பார்த்தோம்னா கான்கிரீட் போட்டு டிஷ்வாஷர் உள்ள வச்சுருக்கோம். எங்கே இருக்குது? இங்கே இருக்கேன். ஆமாம் சார். ஓகே. இது கிச்சன் கான்கிரீட் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கீழே உள்ள ஸ்பேஸ் வச்சுட்டு இது கான்கிரீட் தான் சார். இது கான்கிரீட். ஆமாம். ஏன்னா கான்கிரீட் போட்டு பண்ணும்போது உங்களுக்கு லைஃப் நல்லா இருக்கும் சார். செமி மாடலர் போது கிரானைட்ல ஏதாவது ஒரு பக்கம் சின்ன விரிசல் விடுதுன்னா உள்ள தண்ணி போயிட்டு ஃபுல் டோட்டல் கிச்சனே டேமேஜ் பண்ணிடுது. கான்கிரீட் பண்ணும்போது எந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு வராது. லைஃப் டைம் நல்லா இருக்கும் சார் உங்களுக்கு. அதனால சின்னதாக திக்னஸ் மினிமம் எந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக பண்ண முடியுமோ கான்கிரீட் பண்ணிட்டு உள்ள டிஷ்வாஷருக்கான ஸ்பேஸ் செட் பண்ணிட்டு நம்ம கான்கிரீட் பண்ணியிருக்கோம் சார். ஓகே. அதே மாதிரி இந்த ஏரியாக்குள்ளே ப்ளம்பிங் பாயிண்ட்ஸு எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ்லாம் டிஷ்வாஷருக்கான அவுட்லெட்டு இன்லெட்டு வர்றதுக்கு அண்டர் ஆரோ இந்த சைட்டில் செட் பண்ணி கொடுத்துருக்கோம். சிங்கு கீழே. ஆமாம், சிங்கு கீழே ஆரோ மேலே வந்து ஸ்பேஸ் வந்து இந்த யூட்டிலிட்டி ஸ்பேஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், வேறு எதனா ஸ்பேஸ் யூஸ் பண்ணிக்கலான்றதாக இந்த பைப்லாம் வெளியே தெரியுன்றதாக கீழே வந்து அண்டரில் ஆரோ கொடுத்துருக்கோம். இதுக்கான ப்ரொவிஷன்ஸ்லாம் முன்னாடி நம்ம கிளைண்ட்கிட்ட கேட்டு எலக்ட்ரிஷியன் சொல்லி ரெடி பண்ணியிருக்கோம் சார். ப்ளக் பாயிண்ட்ஸு ப்ளம்பிங் பாயிண்ட்ஸ் எல்லாமே. ஓகே. இது ஆரோ வாட்டர் வந்து மேலே உங்களுக்கு வர மாதிரி இருக்கும் சார் தனியாக. இது ஹைட் வந்து எத்தனை இன்ச் இருக்கும் கீழே? இது கரெக்டாக 3 feet வரும் சார். 3 அடி வரும். கரெக்டாக 3 feet வரும். ஹாப் வைக்கும்போது இந்த சைஸ் உங்களுக்கு பெருசாக அவ்வளோ தெரியாது சார். கிளைண்ட்டோட அப்ரூவலோட தான் நம்ம அந்த சைஸ் போயிருக்கோம். நார்மல் ஸ்டவ் போகும்போது அதிகமாக இருக்கும். அது போகாமல் ஹாப் வைக்கும்போது இந்த சைஸ் உங்கள் கிளைண்ட்டு கரெக்டாக இருக்கும். இந்த சைஸ் எனக்கு ஓகே தான் சொல்லியிருக்காங்க. 3 feet வர மாதிரி கரெக்டாக பண்ணியிருக்கோம் சார் இதில். ஓகே ஓகே ஓகே. கேஸ் ஸ்டவ் வைக்கும்போது அது கொஞ்சம் ஹைட் ஏறிடும். ஆமாம், ஹைட் ஏறிடும் சார். அது இல்லாமல் இந்த சைஸை நம்ம இந்த 2 திங்ஸுமே கிளைண்ட்டு கேட்டு முன்னாடியே வாங்கிட்டு அதுக்கான ஸ்பேஸ் விட்டு கான்கிரீட் ரெடி பண்ணி இதுக்கான ஸ்பேஸ் விட்டு மார்க் பண்ணி ஸ்கெச் லைன்லாம் கொடுத்து கான்கிரீட் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு அப்புறம் மேலே கட் பண்ணி மேலே உள்ள வைக்கிற மாதிரி செட் பண்ண வேறு பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே. இப்போ அந்த சிங்க் வந்து உங்கள் இன்டீரியர் வருதா இல்லை அவங்க பண்ணிக்கிட்டதா? இது ஆக்சரிஸ் எல்லாமே தண்ணி அவங்களுக்கு தான் சார் வரும். சிங்க்கு அந்த இது எல்லாமே
டிஷ் வாஷர் அதெல்லாம் அவங்களோட தான் சார். ஓகே. இதில் நீங்கள் உங்கள் இதில் என்ன பண்ணிருக்கீங்க? நம்ம ஸ்கோப் கிச்சன் ஆக்சரிஸ்லாம் வந்துடும் சார். இந்த டேண்டம் ட்ராயர்ஸும் அந்த மேஜிக் கார்னர் எல்லாமே வந்துடும். விக்கர் பேஸ்கெட், இந்த லைட்டிங்கு, ஷட்டர் யூனிட்டு ஓகே எல்லாமே வந்துடும். இது இங்கே கார்னர் யூனிட் இருக்கா? ஆமாம் சார். இது ஆக்சரிஸ் எல்லாமே நம்ம ஸ்லீக்கில் தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு லைஃப் டைம் வாரண்ட்டி இருக்குல்ல? வாரண்ட்டி அதுக்கு இருக்கும் சார். நம்ம நார்மல் இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னா மெயினாக இன்ச்சஸில் இந்த டைப்பில் பேக்கில் வந்து கிளிப்பு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகே. ஸ்லீக்கில் கிளிப்பு கொடுக்கும்போது ஃபியூச்சரில் டக்குனு அந்த கிளிப்பு ஓப்பன் ஆச்சுன்னா அது டோரே கலர் வந்துடும். அதனால இப்போ எல்லா சைட்ஸுக்குமே நம்ம ஸ்லீக் தான் போட்டுருக்கோம். இந்த ஹாபுக்கு ஏற்ற மாதிரி கீழே வந்து ஃப்ளக் பாயிண்ட்ஸ் முன்னாடியே ப்ரொவிஷன் நம்ம செட் பண்ணணும் சார். இது கொஞ்சம் அட்வான்ஸான மாடலு. கீழே அதுக்கான ஃப்ளக் பாயிண்ட்டு, கேஸ் லைன், இந்த கேஸ் வந்து வெளியே கொடுத்துருக்காங்க. அந்த கேஸ் லைன் வரதா எல்லாமே செட் பண்ணி ஒரு சின்ன ஏரியா விட்டு அதில் நம்ம செட் பண்ணி கொடுத்துருக்கோம் கிளைண்ட். அதே மாதிரி ஆயில் புல்லட் கூட டேண்டம்ல தான் சார் கொடுத்துருக்கோம். ப்ரீமியமாக தான் இருக்கும் எல்லாமே. நார்மலைசஸ்லாம் ஆயில் புல்லட் கொடுக்காம எல்லாமே டேண்டம் ஏரியா தான் யூஸ் பண்ணிக்குவோம். ஸ்லீக்கோட ஆக்சரிஸ் தான் சார் யூஸ் பண்ணுவோம். இது நார்மல் திங்ஸ் அவங்களாம் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சார். ஓகே. இப்போ இங்கே 3 ட்ரா கொடுத்துருக்கீங்க, அங்கே 3. ஆமாம், கிளைண்டோட ரெக்குவயர்மெண்ட் ட்ராயர்ஸ் நிறையா கொடுங்க எனக்குன்றது. ஆயில் புல்லோட்டு கொடுத்துருக்கீங்க. ஆமாம் சார். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ் தான் இல்லை, ப்ளைவுட் இல்லாமல்? ஆமாம் சார். இந்த அக்சசரிஸ் எல்லாம் நம்மளோட தான் வந்துடும் சார். அதான் உங்களோட இதில் தான் வரும். ஆமாம் சார். இப்போ இந்த ட்ராஸ் வந்து எக்ஸ்ட்ரா வர்றதால அமௌண்ட்டு கொஞ்சம் கூடும் இல்லையா? கிச்சன் பேஸ் ரேட்டுன்னு ஒன்று இருக்குது சார். நம்ம அந்த பேஸ் ரேட்டுக்கு என்ன பெரிய சின்ன கிச்சனாக இருந்த மாதிரி தான் அதுக்கான ப்ரைஸிங் கொஞ்சம் கூட இருக்கும். பெரிய கிச்சனாக இருக்கும்போது அதிலே நம்ம எல்லா ரேட்டும் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ இந்த கிச்சனில் இப்போ நீங்கள் இதுவும் பண்ணியிருக்கீங்களா? ஷட்டர் யூனிட்டும் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே லைட்டிங்லாம் கொடுத்து பண்ணியிருக்கோம் சார். உள்ளே அவங்க வந்து ஓவன் யூஸ் பண்ணுறாங்க இல்லை மிக்ஸி யூஸ் பண்ணுறாங்கன்னும் போது இங்கே பாயிண்ட் இருக்குது, அங்கே பாயிண்ட் யூஸ் பண்ணுற மாதிரி தான் அங்கே பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே. இப்போது இது ப்ரொஃபைல் டோர் சார். இது ஓகே. நார்மலாக ஃப்ரேம் வித்து பண்ணாமல், ஃப்ரேம் போட்டு பண்ணாமல் ப்ரொஃபைல்லே டோர் பண்ணியிருக்கோம். அந்த லைட்டிங் வெளியே தெரியணும், அவங்களோட திங்ஸ் வெளியே தெரியணும் அப்படின்றத நம்ம ப்ரொஃபைல்லே கொடுத்துருக்கோம். இப்போ ஜென்ரலாக இந்த மாதிரி பேண்ட்ரி யூனிட்னு ஒரு அக்சசரிஸ் கூட இருக்குது இல்லையா? ஆமாம் சார். அதுக்கு இங்கே ஸ்பேஸ் நம்ம சின்ன கிச்சன்ன்றனால அந்த ஆக்சரிஸ் நம்ம பண்ண முடியல. டாப்ல இருக்க ஏரியா மட்டும் கிளாஸ்லாம் பண்ணியிருக்கோம். கிளாஸில் முடிஞ்ச வரைக்கும் கிளாஸ் கொடுத்து லைட்டிங் கொடுத்து பண்ணுறதுனால நல்லா இருக்கும்னு கிளைண்ட்டை கொடுத்து அப்புறம் வாங்கி பண்ணியிருக்கோம். இப்போ நார்மலாக ப்ளைவுட்டில் பண்ணுறதை விட இந்த கிளாஸில் ப்ரொஃபைல் டோராக பண்ணுறது கொஞ்சம் ரேட்டு கூட தானே? ரேட்டு கூட தான் சார். அதிலே தான் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ரேட் தனியாக நம்ம எதுவும் காசு பண்ணல. ஓகே ஓகே. இல்லை இதுக்கு வந்து ஸ்கொயர் ஃபீட் ரேட்னு ஏதாவது ஒன்று கணக்கு இருக்கும்ல? இப்போ நார்மல் ப்ளைவுட்டுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் ஆகுதான்னு கேட்குறேன். டிஃப்ரென்ஸ் எனக்கு அமௌண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும் சார். இப்போ கிளைண்ட்டுக்கு நான் வந்து லேமினேட் தான் சொல்லியிருந்தேன். நான் அக்ரிலிக்கே போட்டு கொடுத்துருக்கேன். ஓகே. இது எல்லாமே அக்ரிலிக் தான் சார் எல்லாமே. ஓகே ஓகே. ஹைட் எனக்கு பெஸ்ட்டாக இருக்கணும். நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா சைட் கொஞ்சம் பெட்டராக இருக்கணுன்றதாக நம்ம என்ன பெஸ்ட் கொடுக்க முடியுமோ அதை நான் கிளைண்ட்டுக்கு கொடுத்துருவேன். இந்த டோர்லையும் கிளாஸ் டோர்லையும் சரி, மேலே ப்ளைவுட் பண்ணோம்னா நமக்கு கம்மியாக முடிஞ்சிருக்கும் ப்ரைஸிங். ஆனால் இது பண்ணோம்னா நல்லா இருக்குன்றதாக அக்ரிலிக்கும் சரி அந்த டோர்ஸும் சரி நம்ம முடிஞ்ச வரைக்கும் என்ன பெஸ்ட் பண்ண முடியும் கிளைண்ட்டுக்கு பண்ணி கொடுத்துருவோம். ஓகே சார். இப்போ இதுக்கு ஸ்கொயர் ஃபீட் ரேட்னா என்ன வரும்? ஸ்கொயர் ஃபீட் நம்ம பாக்ஸ் ஃப்ரேம் தனியாக சார்ஜ் பண்ணுறோம் சார். பாக்ஸுக்கு வந்து 1500 வரும். 1500. ஆமாம் சார். பாக்ஸ் கீழே பாக்ஸ் பண்ணியிருக்கோம், மேலே பாக்ஸ் பண்ணியிருக்கோம். பாக்ஸ் பண்ணி ஏரியாக்கெலாம் 1500 வரும் சார் ப்ரைஸ். எல்லாமே BWP தான் பண்ணுறோம். ஓகே. லாஃப்ட்னு பார்த்தீங்கன்னா 900 per square feet வரும் சார். 900. அதுக்கும் BWP ப்ளை எல்லாமே BWP தான் சார். ஓகே. அது வெறும் டோர் மட்டும் தான் போடுவீங்க இல்லைங்களா? டோர் மட்டும்னா இது மட்டும் சிவில் லாஃப்ட் பண்ணியிருக்காங்க அவங்க. இந்த ஏரியா சிவில் லாஃப்ட் பண்ணியிருக்காங்க. அது கீழே வந்து சிவில் லாஃப்ட் பண்ணாத மாதிரி நம்ம பேனலிங் பண்ணியிருக்கோம். இந்த ஏரியா எல்லாமே நம்ம ப்ளைவுட் பண்ணது தான் சார். இது சிம்னியோட அவுட்லெட் வந்து வெளியே போகிறது தெரியக்கூடாதுன்றதாக. ஓகே. அந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. சிம்னியோட அந்த அவுட்லெட் வந்து வெளியே தெரியக்கூடாதுன்றதாக அவங்க லாஃப்ட் போட்டு பேனலிங் பண்ணி மறைச்சிருக்கோம். இது வந்து ப்ளைவுட்ல ப்ளைவுட் தான் சார். ஓகே. அந்த இடத்துல காங்கிரீட் ஆகும். இது காங்கிரீட் மட்டும் போட்டுருக்காங்க. காங்கிரீட் நம்ம ஹிடன் பண்ணியிருக்கோம். லைட்டிங் பாயிண்ட்ஸ் மட்டும் நமக்கு லாஃப்ட் வருது அப்படின்னா லாஃப்ட்டுக்கு மேலே ஒரு எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் கொடுத்துட்டு அது கீழே ஒரு சின்ன 1 inch பைப் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம சோக்கு தூக்கி மேலே வச்சுட்டு ஹிட்டனில் லைட் கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபியூச்சரில் அந்த சோக்கை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்காக. இப்போ அந்த ப்ரொஃபைல் லைட்லாம் அந்த ப்ரொஃபைல் லைட்ஸாக சார். ஆமாம். லாஃப்ட்டுக்கு கீழே தான் வருது. பவர் பாயிண்ட் அந்த சோக்கு வந்து மேலே எடுத்து வைக்கிறதுக்காக அந்த காங்கிரீட்டில் ஒரு சின்ன ஒரு ஹோஸ் கொடுத்துட்டு அந்த சோக்கு தூக்கி மேலே வச்சிட்டோம்னா ஃபியூச்சரில் அந்த சோக்கை நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். நிறைய எலக்ட்ரிக்கல் டவுட்லாம் இருக்கும் சார் கிளைண்ட்டுக்கு. பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க பண்ணிட்டாங்க, கேட்டு பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஃபியூச்சரில் எதுவும் சேஞ்ச் பண்ணாமல் திரும்ப உடைக்காமல் அவங்க சைட்டை பண்ணிடலாம். இந்த வீட்டுக்கு வந்து நீங்கள் அதை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஸ்டார்டிங்லேயே ரெண்டல் டைம்லேயே வந்துட்டு எல்லாமே உள்ள டவுட்லாம் சொல்லி எல்லாமே கிட்ட இருந்து பண்ணியிருக்கோம் நம்ம. ஓகே ஓகே. அதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இல்லை. சைட் விசிட்டுக்கோ மற்ற ட்ராவல் எக்ஸ்பென்ஸோ ஹிடன் சார்ஜஸ் நமக்கு எதுவுமே கிடையாது சார். ஸ்கொயர் ஃபீட் அமௌண்ட் தான். எத்தனை டைம் வந்துட்டு போனாலுமே அது ஹிடன் சார்ஜஸ்லாம் எதுவுமே வாங்குறதில்ல. ஓகே ஓகே. அப்புறம் அந்த 3D இது கொடுக்குறீங்க. 3D தான் சார். ஓகே. சைட்டு வந்து சைன் பண்ண அப்புறம் ஒரு 3Dக்கான அட்வான்ஸ் வாங்கிட்டு அதை நம்ம டோட்டல் கான்ட்ராக்டில் லெஸ் பண்ணிப்போம். அதை தவிர்த்து 3Dக்குன்னு தனியாக சார்ஜஸ் எதுவும் வாங்குறதில்ல சார். ஓகே ஓகே. இப்போ இந்த கிச்சனுக்கு வந்து டோட்டலாக எவ்வளோ பட்ஜெட்டு ஆகிருக்கும்? இப்போ இதை வந்து நீங்கள் எல் ஷேப்பில் இந்த நீட்டுக்கு கொடுத்துருக்கீங்க. அப்புறம் மேலே ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க. மேலேயும் கபோர்ட் ஒர்க்லாம் கொடுத்துருக்கீங்க. கிச்சனுக்கு அப்ராக்சிமேட் ஆக்சரி சேர்த்து ஒரு 2.5 கிட்ட வரும் சார். அக்சசரிஸோட அந்த ட்ரா சேர்த்து. ஆமாம் சார். ட்ராக்ஸ் எல்லாம் சேர்த்து அந்த ஷட்டர் யூனிட் இருக்கிறதுலாம் எல்லாம் சேர்த்து ஒரு 2.5 கிட்ட வரும் சார்.
ஓகே ஓகே. இங்கே ஒரு பெட்ரூம் இருக்கா? ஆமாம் சார். இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா 3 பெட்ரூம் இருக்குது சார். ஓகே. இது மெயின் பெட்ரூம். வார்ட்ரோப் பண்ணிவிட்டு வார்ட்ரோப்க்கு ஆப்போசிட்டில் இந்த பாத்ரூம் ஏரியா உள்ள போது இதில் ஃபுல்லாகவே ஹிடன் பேனலிங் பண்ணியிருக்குங்க. லூவர்ஸ் ஃபுல்லாகவே இந்த வால் ஃபுல்லாக லூவர்ஸ் போட்டு மேலே லாஃப்ட் இருக்குது, லாஃப்ட்லேயும் ஹிடன் வந்துடும். இந்த பாத்ரூம் ஏரியாவுக்கும் ஹிடன் கொடுக்குற மாதிரி தான் சார் பண்ணியிருக்கோம். ஓ ஓகே ஓகே. இப்போ இந்த சைட்லேயும் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் ஏரியாவில் வாஷ் மிஷின்கிட்ட ஒரு பாயிண்ட் கேட்டிருக்கும். ஏன்னா அந்த வேனிட்டி மிரர் செட் பண்ணுறதாக எல்லா பாத்ரூமே வேனிட்டி மிரர்ன்றது அவங்களோட கிளைண்ட்டோட நீடாக தான் இருக்கும். அதுக்காக இந்த பாயிண்ட் செட் பண்ணியிருக்கோம். அந்த ஃப்ளக் பாயிண்ட்ஸ் வந்து இவங்க ட்ரிம்மர் எதனா யூஸ் பண்ணுறாங்கன்னும் போது முன்னாடி பிளான் பண்ணிங்கன்னா பாத்ரூமுக்கு ஒரு ஃப்ளக் பாயிண்ட்டு லைட்டிங் பாயிண்ட்லாம் வச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. இங்கே இன்டீரியரில் நீங்கள் பண்ணியிருக்கீங்க? இன்டீரியரில் கீழே மட்டும் டோர் க்ளாஸ் கவர் பண்ணியிருக்கோம் சார். ஓகே. இன்டீரியர் மட்டும் டோர் கவர் பண்ணியிருக்கோம். இந்த மிரர் வந்து இன்டீரியரில் வருது இல்லை அவங்க பண்ணிக்கிட்டது? இல்லை நம்ம தான் சார் எல்லாமே பண்ணி கொடுத்தது. இன்டீரியரில் நீங்கள் இன்டீரியர் செஞ்சது தான் சார். ஓகே. பாத்ரூம் டோர்ஸ் கூட நம்ம தான் சார் பண்ணி கொடுத்தோம். நார்மலாக எல்லாமே பிவிசி போவாங்க, ப்ரைஸ் கம்மியாக இருக்குன்றது பிவிசி போவாங்க. உடன்றது ரொம்ப காஸ்ட்லியாக வரும். அதனால் WPC டோர் பண்ணோம்னா இது டோர் நார்மலாக WPC போர்டுக்கும் டோருக்கான டென்சிட்டி அதிகமாக தான் இருக்கும். இந்த போர்டு இது வந்து டோர் டைப் சார். இது டென்சிட்டி அதிகமாக தான் இருக்கும். இது போட்டோம்னா லைஃப் டைம் நல்லாயிருக்கும். இது வந்து வாசக்கால் வித் ஃப்ரேமோட சேர்த்தே வந்துடும். ஓகே. ஃப்ரேம் வித் டோருக்கு சேர்த்தே கம்பைனாக வந்துடும். இது போட்டோம்னா லைஃப் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இதுவும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் ஆட்டோ க்ளோஸரோட. ஓ இது இன்டீரியரில் தான்? இன்டீரியர்லேயே வந்துருக்கும். நம்மளே தான் சார் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வார்ட்ரோப் கூட கிளைண்டோட டிசைன் அப்ரூவலோட தான் சார் பண்ணது. மேலே வந்து கிளாஸி லேமினேட் பண்ணியிருக்கோம், கீழே வந்து ஃப்ளோட்டட் லேமினேட் பண்ணியிருக்கோம் சார். ஓகே. இதுலேயே ஒரு பாயிண்ட் செட் பண்ணி கீழே வந்து அவங்க ட்ரைவ்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, வேறு எதாவது யூஸ் பண்ணுறாங்கன்னு போது ஃப்ளக் பாயிண்ட்ஸ்லாம் முன்னாடியே கேட்டு அவங்க வாங்கி பண்ணியிருக்கேன் லைட்டிங் பாயிண்டோட சேர்த்து. ஓகே. இது ட்ராய்ஸ் வந்து ஹேண்டில்லெஸ் வருது சார். கீழே வந்து காடி வந்துடும். ஹேண்டில்லெஸ் தான் கொடுத்துருக்கோம். எல்லாமே சாஃப்ட் க்ளோசிங் தான் கொடுத்துருக்கோம் சார். இன்னரில் வந்து உங்களுக்கு லைட்டிங்கோட வந்துடும் சார். ஆக்சரிஸ் எல்லாமே இந்த வார்ட்ரோப்பில் நம்ம கொடுத்துருக்கோம் சார். இந்த ஆக்சரிஸ் புல் அவுட்டு, ட்ரௌசர் புல் அவுட்டு, இந்த விக்கரு, இந்த ஹேங்கர் யூனிட் எல்லாமே நம்ம இதிலையும் நம்ம செட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே. இப்போ இதுவும் பாக்ஸ் டைப்பில் தான் வரும் இல்லையா? இது பாக்ஸ் டைப் தான். இது வார்ட்ரோப் வந்து பாக்ஸ் டைப் தான் வரும். ஆக்சரிஸ் அமௌண்ட் வந்து தனியாக வரும் சார். தனியாக வரும். ஓகே. இது டை ரேக்னு சொல்லுவாங்க. இதில் வார்ட்ரோப் ஆக்சரிஸ் என்னென்னோ இது எல்லாமே ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த சைடில் 2 ஏரியாவுக்கு நம்ம ஆக்சரிஸ் கொடுத்துருக்கோம் சார். ஆக்சரிஸ் வந்து ஒன்று வந்து ரூமில் 2 பேர் இருப்பாங்க. அந்த 2 பேருக்கு மென்னுக்கு ஒன்று உமனுக்கு ஒன்றுன்ற மாதிரி தனியாக பிரித்து கொடுத்துருக்கோம். ஓகே. இப்போ அந்த சைடு வந்து அந்த சைடில் ஆக்சரிஸ் இருக்கும் சார். ட்ராயர்ஸ்லாம் எல்லாமே கீழே கட் பண்ணி எடுத்து டிரான்ஸ்பரண்டாக தெரியிற மாதிரி பிளாக் கிளாஸ் போட்டு கொடுப்போம். நார்மலாக எல்லாருமே ஒயிட் லேமினேட் தான் சார் யூஸ் பண்ணுவாங்க. உள்ள ஆஃப் ஒயிட் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது ஃபேப்ரிக்லேயே நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. இந்த ஏரியாவுக்கு கிளைண்டோட அப்ரூவலோட இந்த ஃபேப்ரிக் நம்ம யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இதோட நிறைய கலெக்ஷன்ஸும் இருக்குது. இப்போ இது வந்து உங்களுக்கு ஒயிட்டே வர்றதால ரேட்டு கொஞ்சம் கம்மியாகுமோ? இல்லை சார், இல்லை ஒயிட்டு தான் கம்மி. இது அதுதான் சொல்கிறேன் நான். இப்போ ஒயிட்டே வந்தால் கம்மியாகும், நீங்கள் மாற்றி பண்ணியிருக்கீங்க. ஆமாம் சார். ஆமாம் சார். சொல்ல வரேன்னா இப்போ வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் ஒரு பட்ஜெட் சொல்கிறீங்க அப்படின்னா அந்த பட்ஜெட் இதுக்கு ஒர்த்தா இதா இல்லையா அப்படின்றது இதெல்லாம் பார்க்கும்போது தான் தெரியும் இல்லையா? இதெல்லாம் இதுக்கு சேர்த்து தானே அந்த பட்ஜெட்லாம் நீங்கள் சொல்லுங்கள். இதுக்கும் சேர்த்து தான் சார் பட்ஜெட். நிறைய பேர் வெளியே இருக்கிற அந்த கலரை மட்டும்தான் நோட் பண்ணுவாங்க, உள்ளே இருக்கிறத நோட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல வரேன். ஆமாம். இல்லை, அந்த உள்ளே இருக்கிறது இதுக்கும் சேர்த்து தான் நம்ம எல்லாமே பட்ஜெட் போடுறோம். நார்மலாக ஒயிட் பண்ணி தான் அதை பண்ணுவோம். ஆமாம் ஆமாம். இது எக்ஸஸாக இருந்தால் கூட இது நல்லா இருக்குன்றதை நம்ம பண்ணுறோம். ஓகே. மேலே லாஃப்ட் வந்து எல்லாமே ஹிட்டனில் தான் சார் பண்ணியிருக்கோம். ஓகே. புஷ் ஓப்பன் மாதிரி கொடுத்துருக்கோம் எல்லா லாஃப்ட்டுக்குமே. இது பார்டர் வந்து சும்மா ப்ரௌனுக்காக ஹைலைட்டர் தெரியுறதுக்காக ஒரு ப்ரௌன் பார்டர் பண்ணிவிட்டு 3 கலர் யூஸ் பண்ணியிருக்கோம் சார். ப்ரௌனு, க்ரீனு, ஒயிட்ன்ற காம்பினேஷனில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே. ஒரு ரூமுக்கும் ஒரு காம்பினேஷன் வரும் சார். சரி ஓகே. நம்ம ஹாலில் பார்த்த மாதிரி இங்கேயும் ஒரு சிம்பிளான ஃபால் சீலிங் பண்ணியிருக்கோம். அவுட்டில் பார்டர் மட்டும் கொடுத்துட்டு லைட்டிங் ப்ரொஃபைல் லைட் கொடுக்குறதுக்காக ஒரு சிம்பிளாக ஒரு ஃபால் சீலிங் கொடுத்துருக்கோம். ஸ்டேர் கேஸ் கீழே வந்து நம்ம ஹிடன் பண்ணிவிட்டு உள்ளே அந்த இன்வெர்ட்டர்லாம் வைக்கிறதுக்காக ஸ்டோரேஜ் மாதிரி யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபுல்லாகவே கீழே ஸ்டோரேஜ் இருக்கும். கீழே சின்ன வென்டிலேஷன் மட்டும் 2 வென்டிலேஷன் கொடுத்துருக்கோம். ஓகே. இப்போ இதுதான் வந்து அந்த டிவி யூனிட்டோட பார்ட்டிஷன். ஆமாம் சார். இது ஃபுல்லாக இன்டீரியர் நீங்கள் பண்ணது? ஆமாம் சார். இது வால் வந்து இது வரைக்கும் தான் வால் வரும். ஓகே. இந்த வால் சேர்த்து நம்ம பார்ட்டிஷனோட பண்ணி பின்னாடிலாம் ஃபுல்லாகவே லேமினேட் கவர் பண்ணிவிட்டு இதுலேயே கோல்டன் கிளிட்டர் வந்து ஸ்டிப் ஓட்டியிருக்கோம் சார். இது வாஷிங் மிஷின் வச்சுருக்காங்களா? வாஷிங் மிஷினுக்காக ஒரு சின்ன ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த இடத்துல வாஷிங் மிஷினுக்காக ரெடி பண்ணியிருக்கோம். இங்கேயே ஒரு வேனிட்டி மிரர் கொடுத்துருக்கோம் சார். ஓகே. சேர் கேஸ் கீழே ப்ளைனாக விடவானன்றதை ஒரு சின்ன பேனலிங் கொடுத்து இதுலேயும் பார்டர் காமிச்சிருக்கோம் சார். இதில் நீங்கள் இன்டீரியரில் பண்ணது? ஆமாம் சார். அந்த இதுவும் நம்ம பண்ணலாம். இது ஒரு பாத்ரூமு. இதுக்குள்ள என்ட்ரன்ஸில் ஹிடன் இருக்கிறதுக்காக வால் பேனலிங் பண்ணிவிட்டு ஹிடன் டோர் மாதிரி கொடுத்துருக்கோம் சார். அந்த பாத்ரூமில் இருக்கிற மிரர் மட்டும் நீங்கள் பண்ணியிருக்கீங்க? எங்கெல்லாம் அந்த மிரர் வருதோ அதெல்லாம் உங்களோட தான். இந்த ஸ்டேர் கேஸுக்கு கொஞ்சம் ஹைலைட் பண்ணுறதாக ஸ்டேர் கேஸ் வாலில் ஒரு பேனலிங் பண்ணியிருக்கோம் சார். வுட்டு வித் பிவிசி பேனல் அந்த மாதிரி காம்பினேஷனில் பண்ணி கொடுத்துருக்கோம் சார். இதில் இருக்கிறது இந்த பிக்சர் வந்து பிக்சர் வந்து கிளைண்ட் சைடில் பண்ணி கொடுத்துட்டாங்க. இதை கவர் பண்ணிவிட்டு மீதி ஏரியாக்கெல்லாம் நம்ம வால் பேனலிங் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே. இப்போ இந்த சைடு வால் ஃபுல்லாகவே இன்டீரியரில் பண்ணிடுமா சார்? இப்போ இதில் வந்து ப்ரொஃபைல் லைட்டு நிறையா வருது. இது எல்லாமே தான் நம்ம தான் சார் பண்ணி கொடுத்தது. அதோட ப்ரொஃபைல் எல்லாமே நம்ம காம்ப்ளிமெண்ட்டாக பண்ணி கொடுத்தோம். ஓகே ஓகே ஓகே. சோக்கு வந்து இதில் நம்ம கன்சீல் பண்ணிட்டோம். இதில் ஹிடன் பண்ணிவிட்டு சோக் ஹிடன் பண்ணிவிட்டு ஃபியூச்சரில் வேணுன்னா அந்த சோக்கை கூட எடுத்து பார்த்துக்கலாம்.
ஓகே ஓகே. இப்போ இந்த இடத்துல லோவர்ஸு, ப்ளைவுட்டு, அப்புறம் 3D பேனல். ஆமாம் சார். இப்போ இந்த வால் பேனலிங்லாம் என்ன மாதிரி சார்ஜஸ் பண்ணுறீங்க? நம்ம வால் பேனலிங்கும் போது பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 800 ருபீஸ் வந்துடும் சார். இது வந்து பிவிசியில், இது உட்டன், அந்த மாதிரி காம்பினேஷனுக்காக நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே. இப்போ லைட்டிங் இன்க்ளூடிங் இது எல்லாமே சேர்த்து தான், இந்த 3D பேனலும் 3D பேனல் சேர்த்து தான் சார். இந்த லிவிங் ஏரியாவிலையும் ஒரு பெரிய ஃபால் சீலிங் கொடுத்துருக்கீங்க. ஆமாம் சார். ஓகே. இப்போ இங்கே 2 ரூம் இருக்கா? இங்கே 2 ரூம் இருக்குது சார். இந்த 2 ரூம்லையும் இன்டீரியர் பண்ணியிருக்கோம் சார். இப்போ நம்ம கீழே பார்த்த அதே ரூமுக்கு நேரில் அதே சேம் சைஸ் தான், அதே சேம் வார்ட்ரூம், அதே தீமுக்கு தான். கலர் மட்டும் வேறு கலர். 3 ரூமுக்கும் 3 கலர்னு சொன்ன மாதிரி இது வேறு கலர் பண்ணியிருக்கோம் சார். ஓகே ஓகே. அக்சசரிஸ் எல்லாம் சேம் 2 வார்ட்ரூம் மட்டும் அக்சசரிஸ் பண்ணியிருக்கோம் சார். ஓகே ஓகே. இதுக்குமே வேனிட்டி மிரர் செட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுலேயும் 3 கலர் காம்பினேஷன் வந்துடும் சார். இதில் பெய்ஜ் கலர் வந்துடும், அந்த ப்ரௌனு, ஒயிட்டு. ஓகே ஓகே. இந்த ஹேண்டில் கூட அந்த ப்ரௌனுக்கு மேட்சிங்காக ஒரு ப்ரீமியம் ஹேண்டில் பண்ணி கொடுத்துருக்கோம் சார். ஓகே. இங்கேயும் மேலே லாஃப்ட் வந்துடும். லாஃப்ட் வந்து உங்களுக்கு புஷ் ஓப்பனில் தான் இருக்கும் சார். லாஃப்ட் வந்து காங்கிரீட்டில் பண்ணிட்டாங்க, நம்ம ஜஸ்ட் டோர் மட்டும் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே. இப்போ இது நீங்கள் பண்ண இது ஸ்க்ரீனுக்கு நம்ம தான் சார் பண்ணோம். ஸ்க்ரீனுக்காக பெல்மெண்ட் சொல்லுவாங்க, ஸ்க்ரீனுக்காக நம்ம இது பண்ணி கொடுத்துருக்கோம். தனியாக பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஓகே. எல்லா விண்டோஸ்லையுமே இது மாதிரி இருக்கு இல்லையா? ஆமாம். இங்கே வந்து அந்த பேக் சைடு பேனல் இல்லை, இங்கே மட்டும் கீழே மட்டும் தான் சார் அந்த கீழே மட்டும் பண்ணிட்டீங்க. மேலே லாஃப்ட் மட்டும் ஜஸ்ட் கவர் பண்ணுவோம். கீழே அந்த மாதிரி லாஃப்ட் இருந்தது, நம்ம ஃபுல் பேனலிங் பண்ணும்போது அந்த லாஃப்ட்டுக்கு தெரியல. இதுக்கு மட்டும் தனியாக தெரியும். டோர் பார்த்தீங்கன்னா கீழே பேனலிங் பண்ணதால அந்த டோரோட வியூ தெரியல. இது WPC டோர்லேயே வருது, ஃப்ரேம் வித் டோர் கிடைக்கும். இது பண்ணிங்கன்னா கொஞ்சம் லைஃப் டைம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இங்கே இருக்கிற இந்த டோர் நீங்கள் பண்ணதா? ஆமாம் சார். ஓகே. கீழே மாதிரி எல்லா ரூமுக்கும் நம்ம WPC நம்ம தான் பண்ணது, வித் ஆட்டோ ப்ளஸோடு இருக்கும் சார். எல்லா பாத்ரூமுக்கும்? ஆமாம் சார். இந்த பாத்ரூமில் இந்த ஃப்ளக் பாயிண்ட்ஸ்க்காக அவங்க யூசேஜ்க்காக ஒன்று கொடுத்துருக்கோம். லைட்டிங் பாயிண்ட் ஒன்று கொடுத்து வேனிட்டி மிரர் செட் பண்ணி கொடுத்துருக்கோம் சார். கீழே வந்து ஃப்ரேம் செப்பரேட்டாக ஃப்ரேம் கொடுக்காம அவங்க அந்த ஃபுல் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஃபோல்டிங் மாதிரி கொடுத்துருக்கோம் சார். டோர் 2 டோருமே ஃபுல் டோர் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இது 2 ரூமுக்குமான ஒரே பாத்ரூம் சார். இது இந்த பக்கமும் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த பக்கமும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இது ஓப்பன் பண்ணால் இந்த ரூமுக்கு போயிடலாம் சார். இதுலேயும் அதே மாதிரி தான் சார் வார்ட்ரூம். ஆனால் ஆக்சரிஸ் வராது. 2 ரூம் மட்டும் தான் ஆக்சரிஸ் நம்ம கொடுக்க சொல்லியிருக்கோம், கிளைண்ட்டு சைடில் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இது நார்மலாக ஒரு வார்ட்ரூம் பண்ணிவிட்டு ஓகே ட்ராயர் டைப் மட்டும் கொடுத்துருக்கோம் சார். ஆக்சரிஸ் இசட்டில் வந்துடும். இது ப்ரொஃபைல் லைட்டும் இதுக்கும் கொடுத்துருக்கோம் சார். இது காங்கிரீட்லேயே லாஃப்ட் இருக்குது. இது ஜஸ்ட்டு பேனலிங் மட்டும் பண்ணி அந்த காங்கிரீட் லாஃப்ட்டை க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் சார். இது வந்து ஒரு கெஸ்ட் பெட்ரூம் மாதிரி. ஆமாம். அதனால் கொஞ்சம் சிம்பிளாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் அதேமாரி ஃபால் சீலிங் கொடுத்துருக்கீங்க. ஆமாம். கிட்டத்தட்ட எல்லாமே சேம் மாடல் தான். ஃபால் சீலிங் ஒரே மாடல் தான். சிம்பிளாக இருந்தால் போதுன்றது தான் கிளைண்ட்டோட. ஓகே. இந்த சிட் அவுட் ஏரியாலையும் நம்ம ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்துருக்கோம் சார். இதில் என்னென்னா சின்ன பிவிசி ஹைலைட்டர் மாதிரி ப்ரௌன் கலரில் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஒயிட் கலரில் பார்டர் கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அட்ராக்டிவாக இருக்கும் இது. ஆமாம் சார். ஆனால் இதை பால்கனியில் கொடுத்துட்டீங்க. பால்கனின்றதுனால இந்த பேட்டர்ன் கேட்டிருந்தாங்க கிளைண்ட்டு. ஓகே ஓகே ஓகே. வெளியிருந்து பார்த்தாலும் வெளியிருந்து பார்த்து தெரியுது. மேலே டெரஸில் ஒரு ரூம் கொடுத்துருக்கோம். இந்த ரூமில் வந்து டோரும் இது WPC டோர் தான். வாசக்கால் வந்து என்ன உட்டனில் பண்ணிட்டாங்க. இது மழையில் எதனா ஒரு டேமேஜ் ஆகக்கூடாதுன்ற WPCலே டோர் வந்து இது ஸ்கின் ஒட்டியே இருக்குன்னு வரும் சார். இந்த டோர் வருது. ஓகே ஓகே. மேலே வந்து ஒரு பூஜா யூனிட் மட்டும் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம் சார். ஓகே. கீழே ஒரு பூஜா யூனிட் இருக்குல்ல? இந்த ஏரியா வாஸ்துக்காக ஒரு பூஜா யூனிட் கிளைண்டோட ரெக்குவயர்மெண்ட்டுக்காக. ஓகே ஓகே. இது வந்து ஃபோல்டிங் சார். இது பை ஃபோல்டிங் மாதிரி ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் கீழே இந்த ப்ரே சாங்க்காக ஒரு ஃப்ளக் பாயிண்ட் கொடுத்து லைட்டிங் ப்ரொஃபைல் லைட்டு வித் ஸ்பாட் லைட் இதில் அவங்க ஃபோட்டோஸோட ஃபோட்டோஸ் ஹேங் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். இது கீழே இருக்கிற பூஜா யூனிட்டை விட கொஞ்சம் கிராண்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆமாங்க. அங்கே ஸ்பேஸ் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஓகே. இது 5 ஃபீட் வரும், கீழே இருக்குது 3 ஃபீட் வரும் சார். அவங்க அந்த படைகளுக்காக எப்பயுமே ஒரு ரெக்குவயர்மெண்ட் கேட்பாங்க. மீதி எல்லாமே ஒரு 4 ட்ராயர் வந்துடும் சார். ஓகே. இது 2 டோராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் சார். ஜஸ்ட் அவங்க சென்டர் மட்டும் யூஸ் பண்ணுறாங்கன்னா இப்படி வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். வச்சு வேணும்னா அவங்க ஃபுல்லாக பார்க்கணும் யூஸ் பண்ணணும்னா இந்த இடம் ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம் சார். ஓகே. இப்போ இந்த பூஜா யூனிட் வந்து பாக்ஸ் டைப்பில் தான் வரும். பாக்ஸ் டைப் தான் சார் வரும். ஓகே சார். இப்போ இந்த வீடு ஃபுல்லாக பார்த்தாச்சு. இது வந்து என்ன பட்ஜெட்டில் பண்ணியிருக்கீங்க? ஃபால் சீலிங் எல்லாமே சேர்த்து A to Z வந்து 15 lakhs கிட்ட வந்து சார் பட்ஜெட். ஓகே. நமக்கு ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் தான் இது. டோட்டலாக இந்த பல்க் அமௌண்ட்ன்றதெல்லாம் கிடையாது. கிளைண்ட்ஸ் வந்து இப்போது வீடியோ பார்க்குறாங்கன்னா எவ்வளோ பட்ஜெட்டாக இருக்குது அப்படின்னு மாதிரி ஃபில் பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட்ஸோ அதுக்கு அந்த மாதிரி தான் ப்ரைஸிங் இருக்கும். ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அந்த மாதிரி தான் நம்ம ப்ரைஸிங் வாங்குறோம். ஓகே. ஃப்ரேமுக்கு பாக்ஸுக்கு ஃபால் சீலிங்க்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு ஒன்று இருக்குது. அது மாதிரி தான் ப்ரைஸிங் வாங்கிட்டு இருக்கோம். ஓகே ஓகே. அதான் ஏரியா பெருசாக இருந்ததுன்னா ப்ரைஸிங் அதிகமாக தான் இருக்கும். ஏரியா சின்ன ஏரியா இருந்தால் ப்ரைஸிங் கம்மியாக இருக்கும்.
ஆமாம், இங்கே 4 பெட்ரூம் இருக்குது, ஏற்கனவே 2 பெட்ரூம் இருக்குது அப்படின்னா இதோட கம்மியாக தான் ஆகும். ஏற்கனவே 7.5 லட்சத்தில் நம்ம ஒரு வீடு பார்த்துருந்தோம். ஒரு சென்னையில் ஒரு 4.5 கூட நம்ம பண்ணியிருக்கோம் வண்டலூரில். ஆமாங்க. ஓகே ஓகே ஓகே. அதான் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் மெட்டீரியல் குவாலிட்டி அப்படின்றது குவாலிட்டி சேம் குவாலிட்டி தான் சார். பிடபிள்யூபி தான் போடுறேன், பிடபிள்யூஆர்லாம் எதுவும் பண்ணுறதில்ல, கமர்ஷியல் பண்ணுறதில்ல சார். ஒன்லி வாட்டர் ப்ரூஃப் பிளைவுட் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. அதாவது இப்போ பட்ஜெட் கம்மியாக கேட்குறவங்களுக்கு பிடபிள்யூஆர் பண்ணுறதா இந்த டிவி யூனிட்டு மற்ற இடங்கள்ல இல்லை, இது போகிறது நல்லா இருக்காது சார். ஏன்னா நிறைய வீடுகளில் இப்போ எல்லாமே கரியான பிரச்சனை, வாட்டர் தண்ணினால பிரச்சனை எல்லாமே வந்துட்டு தான் இருக்குது. இப்போ நிறைய பிரச்சனை இருக்குதுன்னா அது நம்ம எம்டிஎஃப்ன்ற மாதிரி வேறு ஏதாவது மெட்டீரியல்லாம் இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எம்டிஎஃப் இந்த பாயிலோன்ற மெட்டீரியல் நம்ம ஏற்கனவே வீடியோ பண்ணியிருக்கோம், அந்த மெட்டீரியல் பண்ணுறோம். இப்போ இண்டோவுட்னு ஒரு மெட்டீரியல் வந்துருக்கு, அதுலேயும் ஒரு சைட் பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்ம கரியானால பிரச்சனை வர சைட்டில் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். கமர்ஷியல்லாம் ஈஸியாக வந்து செல்லு சாட்டுறோம். ஏன்னா ஒன்ஸ் நம்ம நல்லதாக பண்ணாமல் கம்மியாக கிடைக்குதுன்னா பண்ணிவிட்டு ஃபியூச்சரில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் போது உங்களுக்கு தான் சிரமமாக இருக்கும், ஃபுல்லாகவே வேஸ்ட் ஆகிடும். ஆமாங்க. ஓகே சார். இப்போ ப்ளைவுட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேக்ட்ரி ஃபினிஷில் பண்ணுற மாதிரியா இல்லை மேனுவலாக பண்ணுற மாதிரி பண்ணுறீங்களா? நம்ம எந்த ஊராக இருந்தாலும் டேரெக்டாக சைட்டில் வச்சு தான் சார் ஒர்க் பண்ணுறது. ஏன்னா கிளைண்ட்டுக்கு நம்ம என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம், நம்ம சொல்கிறது தான் எல்லா ஆக்சரிஸும் மெட்டீரியலும் யூஸ் பண்ணுறோமா அப்படின்னு தெரிஞ்சது தான் நம்ம எல்லாமே சைட்டில் வச்சு பண்ணுறோம். இப்போது அது வந்து ஃபேக்ட்ரி ஃபினிஷில் வர்றது நிறைய பேர் வந்து கேட்பாங்க, அந்த மாதிரி தான் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி. இப்போ மேனுவலாக பண்ணுறதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? அந்த ஃபினிஷிங் தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் வந்து உங்கள் பிடபிள்யூபி சொல்லுவாங்க, ஆனால் பிடபிள்யூபி வந்து சில பேர் அதே கொடுக்கறதில்ல. அவங்க சொல்கிற மெட்டீரியல் சில பேர் கொடுக்கறதில்ல. உள்ளே வந்து ப்ரெஸ்ஸிங் வுட்டோ இல்லை வேறு எதாவது கமர்ஷியல் வுட்டோ அந்த மாதிரி தான் கொடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம சைட்டை வந்து பண்ணுறதுனால A to Z பிடபிள்யூபி தான் கொடுப்போம். அந்த கிளைண்ட்டை வந்து செக் பண்ணிக்கலாம், டேரெக்டாகவே சைட்டில் பண்ணுறதுனால அவங்க செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைட்டு வந்து தேனியில் பண்ணியிருக்கீங்க. ஆமாம் சார். கரெக்டுங்களா? இப்போ அதே மாதிரி என்னென்ன லொக்கேஷனில் நீங்கள் பண்ணுறீங்க? நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே பண்ணி கொடுத்துருக்கோம். ப்ராஜெக்ட் பெருசாக இருக்கும்போது நம்ம எல்லா ஏரியாவுமே போய் பண்ணி கொடுக்கலாம். ஓகே ஓகே ஓகே. அதாவது ப்ராஜெக்ட் சின்னதாக இருந்தால் அதுக்காக ட்ராவல் பண்ணி. ஆமாம் சார். சின்ன ப்ராஜெக்ட் 1 பெட்ரூம் 2 பெட்ரூம்னும் போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வீடு ஃபுல்லாக பண்ணணும் போது எங்கே வேணால் போயிட்டு நம்ம பண்ணலாம் சார். ஓகே ஓகே. இப்போ இந்த வீடு மாதிரி. ஆமாம் சார். இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்னென்ன விஷயங்கள் இந்த வீட்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்றதும் அதோட பட்ஜெட் என்ன அப்படின்றதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கும் இதே மாதிரி நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தமிழ்நாட்டில் எந்த ஏரியா அப்படின்னாலும் அவங்க வந்து பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.